ஒருத்தரை குறித்து தவறாக பேசுகிற நபராக நீங்கள் உடனே நீங்கள் குற்றம் சாத்துகிற நபராக நீங்கள் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய வேளையில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தரை பற்றி சிங்கிளாக நம்ம ஒரு சைட் மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம், உடனே இவங்க இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான், இவங்க தப்பானவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு உங்களை பற்றி முழுசும் தெரியாமல் உங்களை பற்றி மற்றவங்க யாரோ குறை சொல்லணும், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். பைபிளில் நம்ம பார்க்குறோம், மோசேன்னு ஒரு பெரிய மேன் ஆஃப் காட் இருந்தார். அவர் தன்னுடைய ஊழிய பாதையில் கடவுள் தந்த பணியை அவர் முழுசும் சந்தோஷமாக நல்லபடி செஞ்சு முடித்தார். ஆனால் ஒரு சில விஷயத்தில் அவர் தவறு செஞ்சுருக்கலாம். ஆனால் அவருடைய சரீரத்தை குறித்து பிசாசு என்ன பண்ணான் தெரியுமா, குற்றம் சாட்டினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க இப்படி பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டிட்டு இருந்தான். அப்போ கடவுளுடைய ஏஞ்சல் மிகாவேல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணார், அந்த சாத்தான் வந்து குற்றம் சாட்டும் போது அவர் பொறுமையாக இருந்தார். அவர் பொறுமையாக அவனுக்கு கத்தர் சரி பார்க்கட்டும், கத்தர் உன்னை தண்டிப்பார், கத்தர் அதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக சொன்னதை பார்க்குறோம். பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய ஏஞ்சல் கடவுள் தந்த பணியை மாத்திரம் செஞ்சார். சாத்தான் குற்றம் சாட்ட சொல்லும் போது கூட அவர் பொறுமையாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்னொருத்தரை பற்றி சொல்லும் போது உடனே நம்ம ஒரு சின்ன ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்க்காம மனம் பதறி பேசிடுறோம். அதனால் நிறைய பேர் நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் யாரை பற்றி எது பேசினாலும் 1-4 முறை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீதி செய்கிறது உங்கள் வேலை, எங்கள் வேலை இல்லை. அது யாரோட வேலை, அது கடவுளோட வேலை. அவர் பார்த்துக்கொள்வார். அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும்.